அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 19, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எவ்ரிடே ஒரு திருக்குறள் டிஎன்பிஎஸ்சி கேட்ட திருக்குறளை கான்சென்ட்ரேட் பண்றது வழக்கம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் மருந்து அப்படின்ற அதிகாரத்திலிருந்து மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்ற திருக்குறள் தான் படிக்கிறோம். ஸோ இந்த திருக்குறள் என்ன விஷயத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, மனிதராகிய நமக்கு மருந்தே தேவையில்லை. எப்போ அப்படின்னா, ஒரு முறை சாப்பிட்ட உணவு செரித்த பின்பு மறுமுறை சாப்பிட்டோம் என்றால் தன் வாழ்நாளில் மருந்தே தேவையில்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக கைபேசி இணைப்பு பெற்றுள்ள கியூ கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? தமிழ்நாடு அப்படின்றது எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் தெங்கு மரகடா அப்படின்னு ஒரு கிராமம் படிச்சிருக்கோம். மனித விலங்கு மோதல் அதிகமாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தது. அந்த கிராமத்தையே ஷிஃப்ட் பண்ண சொல்லி நீதித்துறை உத்தரவு கொடுத்தாங்கன்னு படித்தோம். ஓகேங்களா? ஸோ அது போக குஜராத் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மாநிலம் எதற்கானது அப்படின்னா பரிபாடா அப்படின்ற ஒரு கிராமம் பார்த்தோம். ரொம்ப தன்னிறைவு பெற்ற கிராமமாக திகழுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது போக பஞ்சாப் அப்படின்ற மாநிலத்தில் அட்டாரி அப்படின்ற பகுதியில் 418 அடி உயர தேசிய கொடியை ஏற்றினாங்க சமீபத்திய காலங்கள் அப்படின்னு விஷயம் படித்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. தற்பொழுது இந்தியாவில் முதல் முறையாக கைபேசி இணைப்பு கியூ கிராமம் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ நடைபெற்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமங்களுடன் இந்திய பிரதமர் அப்படின்றவங்க உரையாற்றி இருக்காங்க. ஸோ கியூ கிராமத்தோட ஸோ முன்னெடுப்பிற்கான காரணங்கள் ரெண்டு விஷயம் தான். ஒன்று டிஜிட்டல் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. 2015 ஜூலைல தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற சமூகமாக அறிவு பொருளாதாரமாகவும் இந்தியாவை மாற்றுவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் தற்பொழுது கைபேசி இணைப்பு கியூ கிராமத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு திட்டமும் உறுதுணையாக இருந்திருக்கு. 2022 வில்லேஜ் வைப்ரண்ட் ப்ரோக்ராம், துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்தியாவின் வடக்கு எல்லையில் உள்ள கிராமங்களை மேம்படுத்துவது தான் அந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அந்த திட்டத்துடைய இன்னொரு நோக்கம். ஸோ இந்த திட்டத்துக்கான ஒரு உறுதுணையான ஒரு இனிஷியேட்டிவா தான் இப்போ கியூ கிராமத்தில் கைபேசி இணைப்பு அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அரசு கவனம் செலுத்தும் உட்கட்டமைப்பு வசதி அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திட்டங்களை முன்னெடுத்து சொல்றாங்க. ஒன்று மின்சார வசதி, இன்னொன்று தகவல் தொடர்பு இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கியூ கிராம மக்கள் பயனடைந்த திட்டமாக ஒரே பொருள் ஒரே மாவட்டம் அப்படின்ற திட்டம் மூலமாக பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ தற்பொழுது கைபேசி இணைப்பு அப்படின்றது வழங்கியிருக்காங்க. சரி, வாங்க இது சார்ந்து ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிராம சுயராஜ்யம் சார்ந்து மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவின் ஆன்மா உண்மையிலேயே கிராமங்கள்ல தான் வாழுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துக்களை கனவு கண்டார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பஞ்சாயத் ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக திகழ்கிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, காந்தியின் சுயராஜ்ய கிராமம் அடிப்படையில் சுயசார்புடையதாக இருக்கணும். சோ ஒரு கிராமம் தன்னிறைவு பெற்று விளங்கணும் அப்படின்றது அவருடைய அடிப்படை சாராம்சமான விஷயம். ஸோ நீர், அதுக்கப்புறம் உணவு, கல்வி, பிற தேவைகளுக்கு பிற கிராமங்களை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை படைத்ததாக இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். ஸோ இந்தியாவின் வடக்கு எல்லைப்புற கிராமங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் வில்லேஜ் வைப்ரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற பார்த்தோம். நாட்டின் வடக்கு எல்லையில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். ஸோ இன்றைக்கான இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்டுள்ள மக்களவை தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், சோழிங்கநல்லூர் அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. ஸோ இந்த சோழிங்கநல்லூர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏ தொகுதியில் அதிக வாக்காளர்களை உள்ளடக்கிய தொகுதினா சோழிங்கநல்லூர், கம்மியான வாக்காளர்களை கொண்ட எம்எல்ஏ தொகுதினா கீழ்வேலூர் அப்படின்னு தெரியணும். ஸோ அதிகமான வாக்காளர்களை கொண்ட எம்பி தொகுதினா ஸ்ரீபெரும்புத்தூர் தெரியணும். நாகப்பட்டினம் கம்மியான வாக்காளர்களை கொண்டது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ அப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்ல
எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட 23 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க இது சார்ந்து வேறு என்ன தகவல் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடும் வாக்காளர்களும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் 6.23 கோடி நபர்கள். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். எவ்வளோ பேர் அப்படின்னா 11,13,872 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்த தொகுதி அப்படின்னா 39 தொகுதி இருக்காங்க. 18வது மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19 இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கு. சோ தொகுதி மறுவரை சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2002 படி நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு தெரியணும். சோ நாரி சக்தி வந்தன் அதிநிய சட்டம் அப்படின்றது 2023 நிறைவேற்றப்பட்ட சட்டம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எம்பி தேர்தலையும் எம்எல்ஏ தேர்தலையும் கொடுப்பதான சட்டம் தற்பொழுதைய தேர்தலில் நடைமுறைப்படுத்தலை அப்படின்றது தெரியணும். அது போக 2024 ஜனவரி 25 வாக்காளர் தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டது. ஸோ அந்த தினத்துடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா, வாக்களிப்பதை போல் எதுவும் இல்லை, நான் உறுதியாக வாக்களிக்கிறேன் அப்படின்றது அந்த தினத்தின் மையக்கருத்தாக பார்க்கப்படுகிறது. சரி வாங்க இப்போ நாம ஒரு புக் கண்டென்ட் பார்த்துடலாம். தொகுதி மறுவரையறை சார்ந்தே. ஏன்னா நம்ம என்ன படிச்சோம், மிகப்பெரிய மக்களவை தொகுதி தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்றத படிச்சோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் மக்களவை தொகுதியாக இருந்தாலும் சரி, மாநில சட்டப்பேரவை தொகுதியாக இருந்தாலும் சரி பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அதில் ஜியோகிராபிக்கலா புவி அமைப்பு, இயற்கையான இயல்புகள், அதுக்கப்புறம் நிர்வாக அமைப்புகளின் எல்லைகள், தகவல் தொடர்பு மற்றும் பொதுமக்களின் வசதி ஆகியவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொகுதி வரையறை சட்டங்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க? 1952, 1963, 1973, 2002 என்று 4 முறை தொகுதி வருவரை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். ரைட் டு வோட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த ரைட் டு வோட் அப்படின்றது ஒரு அரசியல் உரிமை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது ஒரு அரசியல் உரிமை, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ இன்றைக்கான 3வது கேள்வி நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, H5N1 நோய் தொற்று தற்போது கேரளாவில் எந்த உயிரினத்தை பாதித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாத்து இனத்தை தான் பாதிச்சிருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கேரளாவில் வவ்வால் இனம் அப்படின்றது இருந்ததுல. ஸோ வவ்வால் இனத்தின் மீது பாதிக்கப்பட்ட வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிபா வைரஸ் தொற்று வவ்வால் மூலமாக மனிதருக்கு பரவுச்சு அப்படின்னு விஷயம் படித்தோம். ஐரோப்பிய நாடுகளில் கிளி காய்ச்சல் அப்படின்றது சமீபத்திய காலங்களில் ஏற்பட்டதுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த H5N1 தொற்று வந்ததுன்னா மிகப்பெரிய பாதிப்பை எங்கே ஏற்படுத்தும் அப்படின்னா கோழி பண்ணைகளில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தற்பொழுது வாத்து இனங்களில் இந்த H1 நோய் தொற்று, H5N1 நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு கேரளாவில் அப்படின்னு தெரியணும். ஸோ கண்டறியப்பட்டுள்ள இடம் கேரளாவில் ஆலப்புழா அப்படின்ற இடத்துல தான் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதிக இறப்பு விகிதத்தை ஏற்படுத்தும் நோய் தொற்றுல H5N1 முதன்மையாக திகழுது அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது போக ஐநாவுடைய சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியான ஜெராமி ஃபரார் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகளாவிய ஜூனோட்டிக் விலங்கு தொற்று நோயாக H5N1 திகழுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் H5N1 பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல பறவைகளுக்கு வரும், அதற்கப்புறம் பாலூட்டிகளை சாரும், அதற்கப்புறம் மனிதனாகிய நமக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மனிதர்களுக்கு பரவக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் H5N1 நோய் தொற்று 2021 பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு இந்த பாதிப்பு உண்டு பண்ணிருக்கு, ஹரியானால ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த H5N1 நோய் தொற்று சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்சா வகை வைரஸ்னால பரவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோழி, வான்கோழி, வாத்து போன்ற இடங்களில் பரவுது. ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஐரோப்பாவிலும் இது பரவுது. வாத்து போன்ற உயிரினங்களுக்கு பரவுதுன்னு பார்த்தோம். ஸோ H5N1 நோய் தொற்றுக்கான அடைக்காக்கும் காலம் 2 to 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனுடைய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா வாய், கண்கள், கோலை, மூக்கிலிருந்து சளி, எச்சங்கள் ஆகியவற்றில் மாசடைந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்ட நபர்களுக்கு இந்த நோய் பரவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ உடம்பு வலி, களைப்பு, தசை வலி இதெல்லாம் ஏற்படும். H5N1 வைரஸ் முதல் முறையாக உலக அளவில் 1996 சீனாவிலையும் ஹாங்காங்லையும் தான் கண்டறியப்பட்டது. 1997 WHO வந்து மனிதன்ல முதல்ல கண்டறிஞ்சாங்க. சோ 2003 டிசம்பர்ல இந்த நோய் வந்து முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளிப்பாடு அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபரீத் ஜக்காரியா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், 4வது கேள்வி, உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட உந்து சக்தி தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் க்ரூஸ் ஏவுகணை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் அஸ்திரா ஏவுகணை அப்படின்றது ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தது ஏவுகணை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து
உருவாக்கிய ஏவுகணை பிலிப்பைன்ஸ் கூட இப்ப நாம விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தம் இட்டிருக்கோம். அக்னி பிரைம் ஏவுகணை அப்படின்றது அக்னி சீரியஸ்லேயே ஒரு நவீன வகையான ஏவுகணை. சமீபத்திய காலங்களில் அப்துல் கலாம் தீவுல சோதனை மேற்கொண்டாங்க. இரவு நேரங்களில் வெற்றிகரமாக சோதனை நிறைவுற்றது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா. தற்பொழுது சோதனை மேற்கொண்ட ஏவுகணை குரூஸ் ஏவுகணை, உந்து சக்தி தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை அப்படின்னு தெரியணும். ஸோ ஒடிசால ஜாந்திப்பூர் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சோதனை மேற்கொண்டிருக்காங்க. யாரு? டிஆர்டிஓ தான் மேற்கொண்டிருக்காங்க. நீண்ட தூரம் இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணை படைத்தது. ஏவுகணை கண்காணித்தது அப்படின்னா ரேடார், அதற்கப்புறம் சுகோய் M30KI அப்படின்ற போர் விமானம் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டது. ஸோ திட்டமிட்ட பாதையில் எவ்வித விலக்கல் இன்றி வெற்றிகரமாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ S-400 அப்படின்றது நம்ம புக்கில் குறிப்பிடப்பட்ட ஒரு ஏவுகணை. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ரஷ்யாவின் நிறுவனமாகிய அல்மாஸ் ஆண்டே அப்படின்ற நிறுவனம் தான் அந்த S-400 ட்ரிம்போத் அப்படின்ற ஏவுகணை தயாரிக்கிறாங்க. ஸோ தரையிலிருந்து வானில் தாக்கி அளிக்கும் ஏவுகணையாக இது பார்க்கப்படுகிறது. இதோடைய டார்கெட் ரேஞ்ச் 250 கிலோமீட்டர், ஸ்பெஷலைஸ்டு டார்கெட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம், 2024ஆம் ஆண்டுக்கான வேர்ல்டு பிரஸ் போட்டோ விருதை வென்றுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது சலேம் அப்படின்றவர் தான் வென்றிருக்காரு. ஓகேங்களா. முகமது ஜூஃபைர் அப்படின்றவர் யாரு? தமிழ்நாட்டில் கோட்டை அமீரா விருது அப்படின்றத பெற்றாங்க. ஓகேங்களா. மத நல்லிணக்கத்திற்கான விருதாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ இவரும் ஒரு யார் அப்படின்னா ஊடகவியலாளர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ முகமது சலேம் அப்படின்றவர் ஊடகவியலாளர், அதனால தான் அந்த ஆப்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். மல்லிகா சாகர் அப்படின்றவங்க ஒரு தொகுப்பாளர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதல் முறையாக IPL ஏலத்துல தொகுத்த ஒரு முதல் பெண் அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகா சாகர் நம்ம படிச்சிருக்கோம், அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நிமா சரிகானி அப்படின்றவங்க ஐரோப்பா நாட்டை சார்ந்தவங்க. 2024ல வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருந்தவங்க. அவங்க எடுத்த போட்டோ தான் ரொம்ப பிரபலமான ஒரு போட்டோ. ஒரு பனிக்கரடி வந்து பனி மலையில வந்து உறங்கக்கூடிய ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முகமது சலேம் சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ விருது வென்ற புகைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல உயிரிழந்த 5 வயது குழந்தையின் உடலை கையில் ஏந்தியபடி வருந்தக்கூடிய பெண்ணின் புகைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு போட்டோவாக 2024ல திகழுது. ஸோ 2023 அக்டோபர் காலகட்டத்தில் அந்த போட்டோ எடுக்கப்பட்டது. தெற்கு காசாவின் நாசர் மருத்துவமனையில் எடுக்கப்பட்டது. ஸோ விருது வழங்கிய அமைப்பு வேர்ல்டு பிரஸ் போட்டோ ஃபவுண்டேஷன் அமைப்பு. ஆம்ஸ்டர்டாம்ல உங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ தேர்விற்கான காரணம் என்ன? யுத்தம், மோதல் போன்ற பகுதிகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தலை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தற்பொழுது வரைக்கும் போர் போன்ற பகுதிகளில் பத்திரிகையாளர்கள் இறக்க நேரிட்டது 99 நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முகமது சலேம் அப்படின்றவங்க பாலஸ்தீன நாட்டை சார்ந்தவங்க. ராய்ட்டர்ஸ் அப்படின்ற செய்தி நிறுவனத்தில் பணிபுரிந்தவங்க. முன்பு இதே மாதிரி விருதை இவங்க வென்றிருக்காங்க 2010 காலகட்டத்தில் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு போட்டோகிராஃபர் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயம். தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் அப்படின்ற கிராமத்தை சார்ந்த ராதிகா ராமசுவாமி இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் அப்படின்னு தெரியணும். சர்வதேச அளவில் புகழ் பெற்றவங்க. பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்ற தலைப்பில் நவம்பர் 2014ஆம் ஆண்டு இவங்க எடுத்த போட்டோஸ்லாம் வெளிவந்ததுன்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உலகளாவிய செல்வாக்கு மிகுந்த 100 பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தமிழக பூர்வீக பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரியம்வதா அப்படின்ற பெண் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அது போக இந்தியாவை சார்ந்த பூர்வீக பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பெண்கள் இடம்பெற்றதுல பிரியம்வதா 1, சாக்சி மாலிக் 2, ஆலியா பட் அப்படின்றவங்க 3, அஷ்மா கான் அப்படின்றவங்க 4 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ 4 பெண்கள் 4 ஆண்கள் மொத்தம் 8 பேர் இந்த 100 பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஸோ பிரியம்வதா அப்படின்றவங்க தமிழகத்தையே பூர்வீகமாக கொண்டவர்கள்னால இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பட்டியலை வெளியிட்டது டைம்ஸ் இதழ் 2024க்கான பட்டியல் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இடம்பெற்றுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை 8 நபர்கள். ஸோ 4 பெண்கள் பார்த்துட்டோம். அஜய் பங்கா அப்படின்றது 5வது அப்படின்னு பார்க்கணும். 6வதாக தேவ் பட்டேல் அப்படின்றவங்களும், சத்யநத்தல்லா, அதுக்கப்புறம் ஜிகர் ஷா அப்படின்றவங்க இடம்பெற்றிருக்காங்க. சோ பிரியம்வதா நடராஜன் அப்படின்றவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. ஏல் பல்கலைக்கழக வானியல் மற்றும் இயற்பியல் பேராசிரியராக இருக்காங்க. பெண் பேராசிரியர் அமைப்பின் தலைவராக இருக்காங்க. சோ இவங்க ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் பத்தி அவங்க ரிசர்ச்ல ஈடுபட்டிருக்காங்க. லிபர்ட்டி அறிவியல் மைய விருது 2022ல பெற்றாங்க. இவங்க எழுதிய புத்தகம் அப்படின்னு பார்த்தா மேப்பிங் தி ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2016ல வெளியிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் சார்ந்து நம்ம புக்ல சில விஷயங்களை ரிவைஸ் பண்ண போறோம்.
ஸோ முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கிய பெண் அப்படின்னு பார்த்தோம்னா மகரிஷி கார்வே 1916 பூனாவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினாங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் கேட்டால் விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னு சொல்லணும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பெண் அப்படின்னு கேட்டால் சுஷ்மா ஸ்வராஜ். இளம் வயது அமைச்சராக இருந்தவங்க சுஷ்மா ஸ்வராஜ் 25 வயதுல இருந்திருக்காங்க ஹரியானா அமைச்சரவையில். ஸோ அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அப்படின்னு தெரியும். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவராக விஜயலட்சுமி பண்டிட் இருந்தாங்க. ஸோ இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அன்னை தெரசான்னு தெரியும். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண் பச்சேந்திரி பால் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் யாரு கேட்டிருக்காங்க. ஸோ திருமதி வீரலட்சுமி அவர்கள் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் இந்திய கடற்படைக்கான சோனார் அமைப்பு சோதனை மையம் ஸ்பேஸ் அப்படின்ற மையம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளாவில் திறக்கப்பட்டதுன்னு தெரியணும். ஸோ அண்டார்டிக் ஆழ்கடல் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னா கோவால இருக்குன்னு தெரியணும். NIOT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி சென்னையில் இருக்குன்னு தெரியணும். அதோடைய தலைமையகம். மும்பையில் 3வது உலகளாவிய கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது கேரளாவில் சோனார் அமைப்பு சோதனை மையம் அப்படின்றது திறந்திருக்காங்க. சோ திறந்து வைத்தது DRDO தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் அப்படின்றவங்க திறந்து வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் மையம் சொல்றாங்களே அதுக்கு என்ன விரிவாக்கம்? சப்மர்சிபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்கஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எவாலுவேஷன் அப்படி சொல்றாங்க. அதாவது தமிழ்ல ஒளியியலின் தன்மை மற்றும் மதிப்பீட்டிற்கான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் மையம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ திறக்கப்பட்ட இடம் இடுக்கி மாவட்டம் குலாமா அப்படின்ற இடத்துல தான் திறந்திருக்காங்க. சோ வழிவகுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா கடற்படை தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு இது வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயற்பியல் மற்றும் கடல்சார் ஆய்வகத்தால் இந்த மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் ரேடார்னா என்ன, சோனார்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன்ஸ் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சோனார் கருவியின் மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்ட கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னா ரேடார்னு அர்த்தம். ரேடார் ஆனது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகள் ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். எதிரொலித்து வரும் ரேடியோ அலைகள் ரேடார் நிலையத்தில் உள்ள ஏற்பி கண்டறியும் அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை கொண்டு விமானத்தின் வேகத்தை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அப்போ வளிமண்டலத்தில் பார்க்கக்கூடியது ரேடார், அப்புறம் கீழே நீருக்கு அடியில் பார்க்கக்கூடியது சோனார் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் இங்க பாருங்க. மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கி இருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக அப்படின்னு சொல்லிருக்காங்க. எவர் கிவன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 8வது கேள்வியில கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை சௌரவ் கர்க் அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ராஜீவ் கௌபே அப்படின்றவங்க நம்மளுடைய அமைச்சரவை செயலாளர் தெரியணும். இவங்க தலைமையில தான் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சோ ஒற்றை பாலினத்தவர் பிரச்சனை சார்ந்து ஆய்வு செய்வதற்கு படிச்சோம். சிவதாஸ் மீனா சார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் தெரியணும். ஞானேஷ்குமார் அப்படின்றவங்க இந்திய தேசிய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, சோ அதுல ஒரு தேர்தல் ஆணையராக இருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் இருக்காங்க. இன்னொரு தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறிவிப்பு வெளியிட்டது பணியாளர் மற்றும் பயிற்சி துறை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒடிசா மாநிலத்தில் IAS அதிகாரியாக இருந்தவங்க சௌரவ் கர்க் அப்படின்றவங்க. புள்ளி விவர தரவுகளை சேகரிப்பது, தரவுகளை பகுப்பாய்வு செய்வது தான் இந்த அமைச்சகத்துடைய பணி. ஸோ கூடுதலாக இன்னொரு நியமனம் அப்படின்னா இந்திய நிதி புலனாய்வு பிரிவு இயக்குநராக விவேக் அகர்வால் அவர்கள் 6 மாத காலத்திற்கு மேலும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த புள்ளியியல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு துறையாக இருக்கு. சந்திரகுப்தர் மௌரியர் இருக்கார்ல, ஸோ இவருடைய காலத்திலே புள்ளியியலை பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு இறப்பு பதிவுகளை உள்ளடக்கிய உயிர் புள்ளியியல் பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டு வந்ததற்கான கிமு 300க்கும் முன்பிற்கான ஒரு சான்று கிடைச்சிருக்கு கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்திலிருந்து. அதே மாதிரி அக்பர் காலகட்டத்தில் அயனி அக்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல இருந்து அவர் வந்து புள்ளியியல் சான்றுகள் கடைபிடிச்சதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. சோ நவீன புள்ளியியலின் நிறுவனர் மற்றும் இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய யார் அப்படின்னா PG மஹலனோபிஸ். 2007 இருந்து அவருடைய பிறந்த நாளாகிய ஜூன் 29 புள்ளியியல் நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவராக திகழக்கூடியவங்க யாரு அப்படின்னா பிரதமர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க சொல்றாங்க. இஸ்ரேல் சிறைபிடித்த கப்பலில் இருந்து தாயகம் திரும்பிய பெண் மாலுமி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆண்டஸா ஜோசப், கேரளாவை சார்ந்தவங்க. சோ தற்பொழுது பாதுகாப்பாக தாயகம் திரும்பியிருக்காங்க. இந்தியா வந்து ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதற்கு ஆதரவு தெரிவிச்ச நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. அவங்கள்ட்ட வீட்டோ பவர் இருக்கு, அப்படி இருந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ கவுஹாட்டியில IIT இயக்குனராக சென்னை IIT பேராசிரியர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க.
தேவேந்திர ஜாலிஹால் அப்படின்றவங்க எரிமலை வெடிப்பு அப்படின்றது ஒரு நாட்டில் ஏற்பட்டிருக்கு, அதனால சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்தோனேஷியால அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 68வது ஐநா பொதுக்குழு வந்து எந்த ஆண்டினை சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்தது? 2015 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005 அப்படின்னு தெரியணும். தோஹாவில் நடைபெறும் ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீபா கர்மாக்கர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல படிக்கும் பொழுது முதல் திருக்குறள் பார்த்தோம்ல, அந்த குறளுக்கான கொஸ்டின். திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கும் மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருந்தியது அற்றது உண்டால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேனா? சோ கியூ கிராமம் ஹிமாச்சல் பிரதேசல இருக்கு. முதல் முறையாக கைபேசி இணைப்பு அங்க வழங்கப்பட்டிருக்கு. அதிக வாக்காளர்களை கொண்டுள்ள மக்களவை தொகுதி தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு பார்த்தோம். H5N1 நோய் தொற்று கேரளாவில் பரவி இருக்குன்னு பார்த்தோம். உந்து சக்தி தொழில்நுட்பத்துடன் கூடிய வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை க்ரூஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வேர்ல்டு பிரஸ் போட்டோ விருது பெற்றவர் யார் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ அடுத்து பிரியம்பதா அப்படின்றவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். சோ டைம்ஸ் இதழ் வெளியிட்டு 100 நபர்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர் 100 நபர்கள்ல இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சோனார் அமைப்பு சோதனை மையம் கேரளாவில் நிறுவப்பட்டிருக்கு. DRDO தலைவர் தான் திறந்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். சௌரவ் கார்க் அவர்கள் வந்து புள்ளியியல் துறைக்கான செயலராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கவுஹாட்டி IIT இயக்குனராக சென்னை IIT பேராசிரியர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். தீபா கர்மாக்கர் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுன்னு தொடர்புடைய உலகக்கோப்பை போட்டி தோஹால் நடந்துட்டு இருக்கு, இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.